ஹாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு பிளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோங்க. அதாவது டேப் மெஷர்மெண்ட்ல எடுத்த 38 இன்ச் கொண்ட ஒரு மார்பு சுற்றளவு பிளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்க வந்து 38 சைஸ் நீங்க வந்து பிளவுஸ் கட்டிங் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, நீங்க பார்த்திருந்தாலும் இன்னைக்கு நம்ம வெட்டக்கூடிய இந்த பிளவுஸ் ஆனது முற்றிலும் ஒரு மாறுபட்ட அளவு, ஒரு மாறுபட்ட கழுத்து அளவு, முன் கழுத்து, பின் கழுத்து, ஷோல்டர் அளவு, இந்த ஆம்கோல் அளவு, இது எல்லாமே முற்றிலும் ஒரு மாறுபட்ட அளவா இருக்கக்கூடிய ஒரு அளவு. ஸோ இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு ஷோல்டர் லூஸ், கப் லூஸ் அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆம்கோல் லூஸ், இது எல்லாமே இல்லாம பர்ஃபெக்டா எப்படி பர்ஃபெக்டா வந்து ஃபிட் ஆகணும், எப்படி பர்ஃபெக்டா ஃபிட் வெட்டினா கரெக்டா வரும் அப்படிங்கிறத முழுமையா விளக்கி சொல்லி இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதை தான் பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோவை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மறக்காம இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்க யாராக இருந்தாலும், எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும், உங்களுக்கும் பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் பத்தின ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலோட நேம் மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச்ல இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஸ்டிச்சிங் மாஸ்டர் தமிழ் அப்படின்னு சொல்லி மாத்திருக்கேன். ஸோ சேனல் நேம் மாறி இருக்கு, தவிர மற்ற வேற எதுவுமே மாறல. ஸோ எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி வந்து அந்த லோகோல இதுலயே அதுலயே சொல்லி பாத்துட்டு இருக்காதீங்க. ஸோ நம்ம சேனல்ல உள்ள நேம் மாறிடுச்சு, லோகோ மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அதை வந்து இதை தெரிஞ்சுக்க உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதை தான் சொல்றேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணவனா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச்சிங் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் MS. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அன்பு சகோதரி, நலமா இருக்கீங்களா? ஓகே, இப்போ உங்களுடைய அளவுக்கான பிளவுஸ் வந்து வெட்டக்கூடிய நேரம். ஸோ இந்த வீடியோவை கவனமாக பாருங்க. நிச்சயமா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ எந்த வித சந்தேகம் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு தெளிவான ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே அற்புதமான ஒரு வீடியோவாக அமைய போகுது. ஸோ தெளிவாக முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க. ஸோ எப்பவுமே ப்ளவுஸ் வெட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரவசத்தை ஆப்போசிட் சைடு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. எப்பவுமே நம்ம சைடு வந்து வெட்டக்கூடியது நமக்கு வந்து மிடில் பகுதியில் வரக்கூடிய அந்த சைடை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது கீழே வரக்கூடிய இந்த கரெக்ஷனை வந்து ஃபஸ்ட்டு நீக்கிடலாம். கரெக்ஷனுங்கிறது சும்மா ஒரு 1/4 இன்ச்சு வரைக்கும் தான் வரும், அது மேலே அதிகமாக வராது. நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளவுஸுக்கு ஒரு 3/4 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்து கீழே வந்து பிடிமானத்துக்கு துணி வச்சுக்கோங்க. உங்களுடைய பிளவுஸோட உயரம் 14.5 இன்ச். ஸோ அதற்கு பதிலாக ஷோல்டரில் பிடிமானத்தோடு சேர்த்து 15 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 15 இன்ச்சு. உங்களுடைய மார்பு சுற்றளவு 38 இன்ச்சு. ஓகேங்களா? உங்களுடைய பின்கழுத்தோட உயரம் 7.5 இன்ச். இப்போ 7.5 இன்ச் பின்கழுத்தோட உயரம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பிளவுஸ் உயரத்துக்கு ஏற்றாற்போல் உங்களோட பின் கழுத்தோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு கம்மி. இப்போ வந்து நார்மலான அளவு தான் இது. நல்லா கவனமாக கேளுங்க. நார்மலான கழுத்து அளவு சில பேர் வந்து 8, 8.5, 9, 9.5, 10 இன்ச்சு வரைக்கும் கூட கழுத்து போடுவாங்க. அதாவது இந்த பிளவுஸ் உயரத்துக்கு சொல்கிறேன், 14 இன்ச்சு பிளவுஸ் உயரத்துக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் 7.5 இன்ச்சு தான் நீங்கள் வந்து பிளவுஸோட அளவு கழுத்து போடுறீங்க அப்படிங்கிறனால உங்களுடைய மார்பு சுற்றளவு 38. ஓகேங்களா? 38 அப்படிங்கிறனால நான் வந்து என்ன பண்றேன்னா 3 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். அதனால வந்து 41 இன்ச்சு மார்பு சுற்றளவு, மொத்த சுற்றளவு வர்ற மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 41னா அதுல 4ல் ஒரு பாகம் 10.25 இன்ச். ஸோ 10.25 இன்ச் உள்ள பிடிமானத்துக்கு 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? அதே போல இங்கேயும் 10.25 இன்ச் உள்ள பிடிமானத்துக்கு 1.5 இன்ச் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட உயரம் 15 இன்ச் வச்சுக்கணும். அதையும் 15 இன்ச் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து முழுமையாக இந்த அளவுகள் எங்கே நம்ம வந்து மார்ஜின் போட்டிருக்கோமோ இது எல்லாமே வந்து மார்ஜின் வச்சுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பேக் கட்டுக்கு தேவையான அளவுகள் நம்ம முதல்ல வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக மார்ஜின் பண்ணிட்டு தான் நம்ம வேற எந்த வேலையுமே நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து மார்ஜின் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய கழுத்தோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 7.5 இன்ச்சு சொன்னீங்க இல்லையா? ஸோ 7.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஷோல்டரோட அளவு இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ வைக்கணும்னா பாருங்க, நான்
6.25 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா, 6.25 இன்ச் வைக்கலாம். உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து ரொம்பவே ப்ராடா இருக்குது, ரொம்ப சில பேருக்கு வந்து ஷோல்டர் அகலம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், சில பேருக்கு வந்து கூட இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து நான் 6.25 இருந்து இப்ப பாருங்க 6.5 இன்ச்சு நான் வந்து உங்களுக்கு ஷோல்டர் வைக்கிறேன். இந்த அளவாச்சும் உங்களுக்கு வேணும். அப்பதான் வந்து கழுத்து வந்து இருக்காம, கையோட ஆம்கோல் அளவு வந்து இருக்காம இருக்கணும். ஓகேங்களா, அதனால வந்து 6.5 இன்ச்சு ஷோல்டர். 6.5 இன்ச்சு ஷோல்டர் வைக்கும்போது நம்ம கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, 3 இன்ச். இந்த 3 இன்ச்சு வைக்கும்போது கீழே பாருங்க 3.25 இன்ச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, அதாவது கழுத்து குறுகலா போட்டீங்கன்னா இந்த கழுத்து உயரத்துக்கு உங்களுக்கு வந்து பேக் கழுத்து வந்து நல்லா ரவுண்ட் ஷேப் கொடுக்காது. அதனால இந்த மாதிரி மேலே 3 இன்ச்சு வச்சாலும் கீழே வந்து 3.25 இன்ச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்தோட வடிவமைப்பு ரொம்பவே நல்லா அமையும். ஸோ அதற்காக சொல்கிறேன். ஸோ ஆம்கோலோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 6.5 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா, உங்களுடைய அளவுக்கு கண்டிப்பாக 6.5 இன்ச்சு தேவை. ஓகே, ஸோ இதை வந்து கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அளவு என்ன வைக்கிறோமோ அதே அளவு இங்கேயே வைக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து இதை 4ஆ ஸ்கொயர் பண்ணிக்கணும். இந்த ஸ்கொயர் பண்ணிக்கிறது எதுக்குன்னா நம்ம வந்து இந்த ஆம்கோல் பக்கத்தில் வந்து வரக்கூடிய இந்த சுருக்கம் இது எல்லாமே தவிர்க்கலாம். அதுக்கு வந்து ஷோல்டரோட அளவு இங்கே ஆம்கோல் அளவுக்கு கரெக்டாக வரணும். ஓகேங்களா, இதுதான் மெத்தட், வேற எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இதில் வந்து 1.5 இன்ச்சு நம்ம வந்து நடுப்பகுதியில் இதை வச்சுக்கணும். ஸோ 1.5 இன்ச்சு நடுப்பகுதியில் வச்சுட்டோம்னா பாருங்க, இது லைட்டாக இப்படி கொண்டு வந்து இப்படி ஆம்கோல் அளவு சேர்த்துடணும். ஓகேங்களா, இப்போ மேலே வந்து 1/4 இன்ச்சு பாயிண்ட் உங்களுக்கு பிடிமானத்துக்கு இது போயிடும். உங்களுடைய ஆம்கோல் சுற்றளவு 17 இன்ச். ஓகேங்களா, 17 இன்ச் இதில் வருதான்னு சொல்லி பார்த்துடலாமா? இப்போ பாருங்க, டேப் வச்சுட்டு எக்ஸாக்ட்லி 17 இன்ச்சு வருது, 8.5 இன்ச்சு வருது. 8 8 16, 6.5 இன்ச்சு சேர்த்திங்கன்னா 1 இன்ச்சு சேர்த்து 17 இன்ச்சு உங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா, இதுதான் வடிவமைப்பு, இதுதான் செயல்முறை. இப்போ வந்து இந்த பேக் தட்டை வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இந்த ப்ளவுஸோட உயரத்துக்கு நீங்கள் பேக்கில் டாட் எவ்வளோ போடணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்கலாம். பின்கோளத்தோட உயரத்துலேருந்து 2 இன்ச்சு குறைச்சிக்குங்க. 2 இன்ச்சு குறைச்சி எவ்வளோ வருது, 5.5 இன்ச்சு வரும்போது, ஸோ 5.5 இன்ச்சு நீங்கள் வந்து டாட்டோட உயரம் நீங்கள் தாராளமாக போடலாம். ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து இந்த டாட்டுக்கு மேலே வரக்கூடிய அந்த சுருக்கம் வந்து இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த டாட்டுக்கு மேலே சுருக்கம் வரும் இல்லையா, அது இல்லாமல் இருக்கும். ஸோ அதற்காக வந்து கழுத்து உயரத்துலேருந்து 2 இன்ச்சு இறக்கி எவ்வளோ வருதோ அந்த உயரம் வந்து நீங்கள் டாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வெட்டிக்கலாம். இந்த பிளவுஸ் கட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யார் பார்த்துட்டு இருந்தாலும் சரிதான், ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா, அழகா நம்ம வந்து வெட்டிட்டோம். ஓகே, இப்போ வந்து அர்க்காத்து நம்ம வந்து போட்டுக்கணும். பேக்கில் டாட்டோட அளவுக்கும் போட்டுக்கணும், கழுத்தோட அளவுக்கும் போட்டுக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த ப்ளவுஸுக்கு தேவையான இந்த பட்டியோட நீளம் மார்பு சுற்றளவை விட வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து இப்படி வச்சுக்கணும். இதுலேருந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இந்த அளவுக்கு பட்டி நீளத்தை நம்ம வந்து வெட்டிக்கலாம். இந்த ப்ளவுஸோட முன்பாகத்தை வெட்டிட்டு அதன் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து பட்டியோட அளவு வந்து வெட்டிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இதை மடித்து வச்சுட்டு இங்கே பாருங்கள், கரவசத்தை ஆப்போசிட் சைடில் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ஜாயிண்ட் இருக்கக்கூடிய இந்த மிடில் பகுதியை நம்ம வந்து போடணும். ஸோ இப்போ வந்து கீழே வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் வர்ற மாதிரி தான் வரும், வேற ஒன்றும் இல்லை. போட்டுக்கோங்க தாராளமாக. இப்போ வரக்கூடிய மெட்டீரியலில் வந்து கண்டிப்பாக ஜாயிண்ட் போட்டு தான் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், கையோட அளவு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு வந்து கரெக்ஷன். ஓகே, அதே போல் ஒரு 3/4 இன்ச்சு வந்து உள்ள பிடிமானத்துக்கு. ஓகேங்களா, இதுவே எம்மிங் வைக்கிறதா இருந்தால் 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அடிச்சு திருப்பூர் இருந்தால் மட்டும் 3/4 இன்ச்சு போதும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 1.25 இன்ச்சு தேவை.
உங்களுக்கு உங்களோட பிளவுஸோட கை நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் சொல்லியிருக்கீங்க. ஸோ 9.5 இன்ச் அப்படிங்கும்போது 1/2 இன்ச்சு பிடிமானத்தோடு சேர்த்து 10 இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ 10 இன்ச் இங்கேயும் வச்சுக்கணும். 10 இன்ச்சு கை உயரம் வைக்கும்போது நீங்க 3.5 இன்ச்சு இங்க வந்து கையோட ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா? உங்களோட முனிக்கை சுற்றளவு 11.5 சொல்லியிருந்தீங்க. ஸோ 11.5னா அதுல பாதி 5.25. ஓகேங்களா? 5.25 வைக்கும்போது இங்க வந்து உங்களுக்கு வந்து 17 இன்ச்சு வரணும் இல்லையா? ஆம்கோல் சுற்றளவு 17 இன்ச்சு வரணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 5.25 வைக்கிறேன். 5.25 வைக்கும்போது இங்க வந்து 7.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஒரு அப்ராக்சிமேட் இந்த அளவு அளந்து பார்த்துக்கலாம். தேவைன்னா 17.5 இன்ச்சுக்கு ஏற்ற போல வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க 5.25 இங்க 7.5 வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து கையோட மிடில் பகுதியை நல்லா ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ஜாயிண்ட் எண்ட் டு எண்ட் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இங்க 7.5 இன்ச்சு வச்சிருக்கேன் இல்லையா? இதுல பாதி 3.25. இதுதான் கையோட நடுப்பகுதி. ஸோ இந்த 3.25 வருது அப்படிங்கும்போது கையோட நடுப்பகுதியிலேருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி கையோட நம்ம வந்து அளவை ரவுண்ட் ஷேப் வந்து வெட்டிக்கணும். இதுல இருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கையோட கவர் தட்டுக்கு உண்டான அளவை எடுத்துக்கணும். ஸோ கவர் தட்டுக்கு உண்டான அளவு, இந்த கையோட அளவு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுல வந்து நீங்க அதிகமா எடுத்துட்டீங்கன்னா பின்னாடி கை முதுகு வரக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து லூஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி கையோட நடுப்பகுதி எடுத்து அதுக்கப்புறம் 1 இன்ச்சு கேப் விட்டு அதுக்கப்புறமா இந்த கையோட அளவு எடுக்கணும். இப்போ வந்து இதுல வந்து கையோட சுற்றளவு 17 இன்ச்சு வருதான்னு சொல்லி பார்த்துடலாமா? இப்போ பாருங்க, டேப் நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இதுல இருந்து 17 இன்ச்சு வருதான்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? பாத்தீங்களா? 8.5 இன்ச் வச்சிருக்கேன். கரெக்டா வந்து 17 இன்ச்சு வருது. மறுபடியும் நல்லா பாருங்க, 17 இன்ச். ஸோ உங்களுக்கு வந்து முனிக்கை சுற்றளவு 5.25னா நான் இங்க வந்து அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா 1.25 இன்ச்சு சேர்த்து வச்சிருக்கேன். 7.5 இன்ச்சு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த அளவு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு கரெக்டா வரும். ஸோ 5.25 7.5 இதுதான் டிஃப்ரெண்ட். கையோட அளவுக்கு 3.5 இன்ச்சு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கை வரக்கூடிய இடத்துல கை போட்டோன்னு இந்த இடத்துல மடக்கும் போது வரக்கூடிய சுருக்கம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வராது. ஸோ அதற்காகத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த கை அளவை கரெக்டாக வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். நம்ம ஒரு தடவை வந்து பிளவுஸ் வெட்டி பழகிட்டோம்னா, அதாவது அளவு எடுத்து பிளவுஸ் வெட்டி பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டு நீங்க அளவு பிளவுஸ் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. அளவு எடுத்து தான் தைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து இந்த பேக் கட்டும் கையோட அளவும் கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாமா? பாருங்க, இது அளக்கும் போது லேசா இழுத்து தான் அளக்கணும். பாருங்க, இழுத்து தான் அளக்குறேன். கரெக்டா பிடிமானத்துக்கு அளவு கரெக்டா இருக்கு. ஸோ கையோட ஆம்கோல் அளவும் பேக் தட்டோட ஆம்கோல் அளவும் கரெக்டா பர்ஃபெக்டா இருக்குது. ஸோ இதுல வந்து வேற எதுவும் மாற்றம் பண்ண தேவையில்லை. அதற்கடுத்து நம்ம வந்து இந்த இதுல நம்ம முன் கவர் தட்டு எடுத்துக்கலாம். ஸோ கவர் தட்டு எடுத்துட்டோம்னா இந்த கையோட வேலை முடிஞ்சது. இப்படிதான் வெட்டணுங்க. இந்த மாதிரி எஸ் டைப்ல வரும். ஓகேங்களா? ஸோ கையை பேக் தட்டு வெட்டியாச்சு. அதற்கடுத்து நம்ம இப்போ உங்க பிளவுஸுக்கு உண்டான முன்பகுதி வெட்டிக்கலாம். முன்பகுதி வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, கிராஸ் கட்டிங் போடுறோம். கை எங்க வெட்டியிருக்கோமோ அதுக்கு கீழே தான் நம்ம கிராஸ் கட்டிங் போடணும். கிராஸ் போடும்போது நம்ம எடுக்கக்கூடிய விஷயம்னா இப்படி இழுத்து பார்த்தோம்னா இப்படி சென்டர் வந்து நல்லா மடியணும். ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வந்ததுன்னா அது வந்து கரெக்டான கிராஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி வர்ற மாதிரி கரெக்டாக வந்து போட்டுக்கணும். இதுல வந்து நான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் தட்டு வந்து இப்போ வெட்டி காட்டுறேன் பாருங்க. ஃப்ரண்ட் தட்டு நீங்க கவனமா பார்க்கும்போது ஷோல்டரோட அளவு இங்க கரெக்டா வருதா இதை பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம கிராஸ் கரெக்டா வச்சிருக்கீங்களா அதை பார்த்துக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சில நேரங்கள்ல வந்து இப்படி தெரியாம இப்படி வச்சுட்டீங்கன்னா ஷோல்டரோட அளவு வந்து குறைஞ்சிடும். ஸோ அதனால வந்து இந்த அளவு கரெக்டா வச்சுட்டு இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஃப்ரண்ட் தட்டு வந்து வெட்டணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அளவு வச்சாச்சு. ஸோ இதுல வந்து நம்ம முழுமையா பேக் தட்டோட அளவு வந்து நம்ம முழுமையாக மார்ஜின் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த அளவு வந்து கரெக்டாக முழுமையாக வந்து கொஞ்சம் கூட எச்சரிக்கை இல்லாமல் வந்து நம்ம வந்து இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேக் தட்டோட அளவு வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கணும்.
ஓகேங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆம்கோலோட அளவு நம்ம வந்து கரெக்டாக எந்த அளவு நம்ம பேக் தட்டு வெட்டியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மார்ஜின் போட்டுக்கணும். ஏன்னா பேக் தட்டோட அளவு பேஸ் பண்ணி நம்ம மார்ஜின் போட்டால் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நம்ம குடஞ்சி எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து கரெக்டான ஒரு வாய்ப்பாக வந்து அமையும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து இந்த இந்த ஆம்கோல் பகுதியில் வந்து அதை கவனிக்காமல் விட்டோம்னா லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம கவனமாக செய்யணும். ஓகேங்களா, இப்போ உங்கள் ப்ளவுஸோட முன் உயரம் 14 இன்ச்சு சொன்னீங்க. கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறனால வந்து 1/2 இன்ச்சு மட்டுமே சேர்த்து 14 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா, அந்த ஃப்ரண்டோட ரவுண்டுக்கு இந்த எடுத்த அளவுல இருந்து 1.5 இன்ச்சு குறைச்சிக்கிறேன். ஓகேங்களா, உங்களுடைய முன்கழுத்தோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6.5 இன்ச்சு சொல்லியிருந்தீங்க. ஸோ 6.5 இன்ச் வச்சுக்கலாம். ஸோ இப்படி 14 இன்ச்சு வந்து உங்களுக்கு வந்து முன் கட்டிங்கோட உயரம் வரும்போது நீங்கள் இந்த ப்ளவுஸுக்கு வந்து உங்களுடைய அளவுக்கு நீங்கள் வந்து 5.25 இன்ச் சைடில் வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா, 5.25. ஓகே, இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து சென்டர் டாட் அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க 4.25 வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அதே போல் ஷோல்டர் பகுதியிலையும் 4.25 இன்ச் நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த 4.25 to 4.25 இந்த இடத்துல வந்து நம்ம இந்த வெட்டின துணி வர்றதா உங்களுக்கு சரியாக தெரியாது. அதனால வந்து திரும்பவும் இந்த இடத்துல 4.25 வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ 4.25 வச்சுட்டு இதை ஜஸ்ட் மிடில் பண்ணிக்கிறோம், அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். இந்த அளவு வந்து நம்ம ஒன்றா சேர்த்துக்கிறோம். ஷோல்டர்லேருந்து இப்படி ஒன்றா வந்து சேர்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நடுப்பகுதி வந்து மாறாமல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுடைய அளவுக்கு ப்ளவுஸ் வந்து டாட்டோட அளவு நான் பாருங்க 1.5 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா, 1.5 இன்ச்சு கண்டிப்பாக வேணும். அதே போல் இங்கேயும் 1.5 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ இந்த அளவுல இருந்து இப்படி சேர்த்துக்க வேண்டியதான், வேற பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை. ஓகே, உங்களுடைய இந்த ப்ளவுஸோட உயரத்துக்கு இந்த உயரத்துக்கு நான் டாட்டோட அளவு 3.25 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஸோ 3.25 இன்ச்சு கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த அளவுலாம் பண்ணிட்டு இடுப்பு சுற்றளவுக்கு இந்த துணி சரியாக வருதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ டாட்டோட அளவு வரைஞ்சிட்டோம். இதுலேருந்து 1/2 இன்ச்சுக்கு மேலே 1 இன்ச்சுக்கு உள்ள இந்த மிடில் டாட். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுலேருந்து இந்த டாட்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு மேலே 2 இன்ச்சில் பாருங்க, 2 இன்ச்சில் முடிகிற மாதிரி ஆம்கோல் டாட். ஓகேங்களா, ஆம்கோல் டாட்டுக்கு 1/4 இன்ச்சு பாயிண்ட் பிடிங்க, இந்த சென்டர் டாட்டுக்கு 1/4 இன்ச்சு பிடிங்க. ஸோ இந்த டாட்டோட அமைப்பு உங்களுக்கு இப்படி தான் வரணும். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து கப் லூஸ் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, இப்போ மேலே வந்து கழுத்தோட அளவு 3 இன்ச்சு வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ கீழே வந்து 3.25 இன்ச்சு வச்சுக்கிறேன். கழுத்தோட அகலம் எப்போவுமே மேலே இருக்கிற அளவு வந்து இருந்தால் ரொம்ப குறுகலாக தெரியும். அதனால மேலே வச்சிருக்கக்கூடிய அளவுல இருந்து 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி, அதாவது 1/4 இன்ச்சு அதிகமாக சேர்த்து 3.25 இன்ச்சு வச்சிருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த 3.25 அப்படிங்கும்போது உங்களோட கழுத்தோட வடிவமைப்பு உங்களுக்கு சூப்பராக வந்து அமையும். இப்போ இதில் வந்து ஆம்கோல் சுற்றளவு பாருங்க, இந்த கரெக்டாக நேர் பகுதி மார்ஜின் பண்ணிட்டு எந்த இடத்துல வளைவு வருதோ அதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக 1/2 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு, அதாவது வந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய அளவுக்கு நீங்கள் 3/4 இன்ச்சு கவர் தட்டு வந்து வெட்டணும். ஓகேங்களா, இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஆம்கோல் லூஸ் வரும். இப்போ வந்து உங்களுடைய இடுப்பு சுற்றளவு 34 இன்ச். ஓகேங்களா, 34 இன்ச்சில் பாதி எவ்வளவு? 17. 17ல் பாதி அளவு 8.5 இன்ச்சு. இந்த டாட்டு பிடிச்ச பிறகு 8.5 இன்ச்சு வருதான்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, இந்த டாட்டோட ஆரம்பம் 3 இன்ச்சில் முடியுது, 3 இன்ச்சில் இங்கே திரும்ப ஆரம்பிக்கணும். உங்களுக்கு 8.5 இன்ச்சு இங்கே வருதுன்னா உங்களுக்கு வந்து உள்ள பிடிமானத்துக்கு துணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால என்ன பண்ணுறீங்க, சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிட்டு இப்படி மேலேருந்து கரெக்ஷன் பண்ணி இந்த 1/2 இன்ச்சு வந்து சேர்த்துக்கோங்க. இப்படி வரும்போது உங்களுக்கு சைடில் வந்து பிடிமானத்துக்கு உண்டான துணி வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து அமையும். ஓகேங்களா, இது வந்து துணி பத்தலை, இடுப்பு சைஸுக்கு வந்து பத்தலை அப்படிங்கிற வாய்ப்பே உங்களுக்கு இருக்காது. அதனால வந்து இப்படி சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இதில் வந்து வெட்டிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து கிராஸ் கட்டிங் போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் நேராக வந்து நேர் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை. உங்களுக்கு 13 இன்ச்சுக்கு பதிலாக 14 இன்ச்சு 1 இன்ச்சு சேர்த்து நீங்கள் இந்த அளவு வந்து மார்ஜின் வச்சுக்கலாம். ஓகேங்களா, வேறு எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை. 1/2 இன்ச்சு இறக்கும் போது அப்படியே 1/2 இன்ச்சு இங்கே முன்னாடி இருந்து சைடு வரைக்கும் அப்படியே 1/2 இன்ச்சு இறக்கிக்கோங்க. வேறு எதுவுமே பண்ண வேணாம். அதாவது நேர் கட்டிங் வேணும்னா இந்த அளவுல இருந்து அந்த 1/2 இன்ச்சு மட்டும் இப்படி மாற்றிக்கோங்க, இறக்கிக்கோங்க கீழே. வேறு எந்த மாற்றமும் செய்ய வேணாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இதில்
இந்த அளவு வெட்டும்போது உங்களுக்கு வந்து கழுத்து லூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால என்ன பண்றீங்க, இந்த முன்பகுதியை ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, 1/4 இன்ச் கிராஸ் கட்டிங் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நேர் கட்டிங்கன்னா தேவையில்லை. ஓகேங்களா, இப்போ வந்து இதை வந்து முழுமையாக வெட்டிக்கலாம். பாருங்க, அழகா வந்து உங்களோட பிளவுஸ்னா பக்காவா வந்து அமைய போதுங்க. இந்த அளவு வந்து இந்த அளவு உங்களுக்கு மட்டும் இல்லை, யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த பிளவுஸு இந்த அளவு வந்து சூப்பரான ஒரு வடிவமைப்பை கொடுக்கும். பிளவுஸ்னா அப்படியே சும்மா நச்சுன்னு வந்து உங்களுக்கு அமைகிற மாதிரி இந்த பிளவுஸோட அமைப்பு வந்து இருக்கும். ஸோ இந்த கட்டிங்கில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தான் நமக்கு வந்து பிளவுஸுக்கு ஃபிட்டிங்க்கு வந்து முக்கியமான காரணமாகவே அமையும். அதனால் வந்து கட்டிங் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து போடுறதுக்கு பார்த்துக்கோங்க. வெட்டும் போது இப்படி அவசரப்பட்டு வெட்டாம நான் பாருங்க எவ்வளோ மெதுவாக வெட்டுறேன்னு பாருங்க. ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இப்படி மெதுவாக இந்த கழுத்து பகுதியில் வெட்டும்போது இப்படி மெதுவாக வெட்டுங்க. இப்படி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்தோட ரவுண்டு வந்து வடிவமைப்பு சூப்பராக வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க. இந்த ப்ளவுஸோட அமைப்பு சூப்பராக வந்து நம்ம வந்து வெட்டிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து சைடில் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க, சைடில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் எதுவுமே இல்லை, அளவு வந்து கரெக்டாக இருக்குது. இங்கே அதிகமாக இருக்குன்னா நம்ம இடுப்பு பகுதிக்காண்டி வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம் துணி, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஆம்கோல் சுற்றளவுலாம் பக்காவாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து பட்டியோட அளவு வந்து வெட்டிக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து நேராக இந்த துணி முதல்ல வெட்டியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த துணியை வந்து நம்ம வந்து மடித்து போட்டுக்கலாம். இதில் வந்து இந்த பகுதியை டாட் பிடிக்கக்கூடிய பகுதியை வந்து இப்படி டாட் பிடிக்கக்கூடியதை இப்படி ரெண்டையும் ஒன்றா பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இதை வந்து இப்படி இழுத்தோம்னா வரக்கூடிய ஒரு ஷேப், இந்த ஷேப்பு தான் உங்களுக்கு வந்து பாருங்க கரெக்டாக உங்களோட பட்டியோட அளவு வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த பட்டியோட நீளத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டிச்சிங் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீளத்தை எப்படி வந்து நம்ம கெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா, ஸோ எப்போவுமே இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வரக்கூடியதை சைடில் பேக் தட்டோட சைடில் வரக்கூடிய அளவை பொறுத்து நம்ம மடித்து விடுறது தான் நம்மளோட பாணி. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பட்டியோட உயரத்தை வந்து இதில் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை. ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பட்டியோட உயரம் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதையும் நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து வெட்டிட்டோம் இல்லையா, வெட்டினது போக இங்கே வந்து பிடிமானம் இருக்குது. பிடிமானத்தோடு சேர்த்து இங்கே வரக்கூடிய பாருங்கள் 3.25 இன்ச்சு சைடில் பட்டியோட உயரம். ஓகேங்களா, 3.25 இன்ச்சு பட்டியோட உயரம்னா இங்கே பாருங்கள் இதுதான் 3.25. ஓகேங்களா, இந்த 3.25 வைக்கும்போது முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டி வந்து ஏற்கனவே ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அதனால வந்து சைடில் 3.25 வைக்கும்போது முன்னாடி வந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு வச்சு இந்த பட்டியோட அளவு வந்து நீங்கள் மடித்து தைச்சிங்கன்னா இந்த பிளவுஸுக்கு உண்டான உங்களுக்கு பட்டியோட அமைப்பு பக்காவாக வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் முழுமையாக கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு மிஸ்டேக் கூட கண்டிப்பாக வராது. இந்த வீடியோ அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பல நாட்களா உங்க மனசுல இருந்த சந்தேகம் இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சந்தேகம் நிவர்த்தி ஆயிருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா ரொம்பவே பயனுள்ளா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ என் உள் மனசுக்கு தோணுது, அதை நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டிவ் கொடுங்க. ஸோ இந்த வீடியோவை ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. ஸோ இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.